வணக்கம். நமது மீடியா செய்திகளுடன் நான் நிரோஷன். முதலில் தலைப்புச் செய்திகள். பாகிஸ்தானின் விமானத்தளம் இந்திய தாக்குதலில் சேதம். மக்களை உள்நாட்டு சுதேசி பொருட்களை பயன்படுத்த அழைக்கும் பிரதமர் மோடி. பாகிஸ்தானில் அதிகரிக்கும் தாக்குதல்கள். ஏர் இந்தியா விமானத்தின் மூக்கில் மோதிய கழுகு. இந்திய ஐரோப்பிய ஒப்பந்தத்தால் ஏராளமான இந்திய முதலீடுகள். சிங்கப்பூர் பிரதமரின் இந்திய பயணம். இந்தியாவுக்கு மேலதிக S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள். இனி விரிவான செய்திகள். இந்தியா பாகிஸ்தான் இடையே கடந்த மே மாதம் மோதல் நடந்த போது இந்தியா சில முக்கியமான தாக்குதல்களை நடத்தியிருந்தது. அவற்றில் முக்கியமானது பாகிஸ்தான் ராணுவ தலைமையகத்தில் உள்ள நூர்கான் விமான தளத்தை இந்தியா தாக்கி அளித்தது. அந்த விமானப்படை தளம் குறித்தும் அங்கு பாகிஸ்தான் செயற்பாடுகள் குறித்தும் இப்போது சில தகவல்கள் வெளியாகியுள்ளது. நூர்கான் விமான தளத்தை மறுசீரமைப்பு செய்யும் பணிகளை பாகிஸ்தான் ஆரம்பித்துள்ளதை அங்கு எடுக்கப்பட்ட சேட்டலைட் போட்டோக்கள் மூலம் உறுதி செய்ய முடிகின்றது. பாகிஸ்தான் தலைநகர் இஸ்லாமாபாத்திலிருந்து 25 கிலோமீட்டர் தூரத்தில் அமைந்துள்ள நூர்கான் விமானப்படை தளம் பாகிஸ்தான் விமானப்படையின் முக்கிய தளமாக பார்க்கப்படுகின்றது. கடந்த மே மாதம் 10ஆம் தேதி இந்திய ராணுவம் நடத்திய தாக்குதலில் நூர்கான் விமானப்படை தளத்தின் உள்கட்டமைப்பின் பல பகுதிகள் அளிக்கப்பட்டன. பாகிஸ்தானின் ஆளட்ட விமான கண்ட்ரோல் சென்டராக அறியப்படும் இந்த தளத்தையே இந்தியா முடக்கியது. எந்த வகையான ஆயுதங்களை இந்தியா பயன்படுத்தியது என்பது குறித்து அதிகாரப்பூர்வ எந்த அறிவிப்பும் இல்லை. ஆனால் பிரம்மோஸ் அல்லது ஸ்கல்ப் ஏவுகணைகளை இந்தியா பயன்படுத்தி இருக்கலாம் என்றும் சொல்லப்படுகின்றது. இந்திய விமானப்படையின் Su-30 MQI ரக போர் விமானங்களில் இருந்து பிரம்மோஸும் ரஃபால் போர் விமானங்களில் இருந்து ஸ்கல்ப் ஏவுகணைகளும் ஏவப்பட்டதாக தெரிகின்றது. இந்தியா நடத்திய தாக்குதலில் அங்கிருந்து 2 ஓடுதளங்களும் அளிக்கப்பட்டன. மேலும் அருகில் உள்ள கட்டடங்களுக்கும் பெரும் சேதம் ஏற்பட்டன. அப்போது எடுக்கப்பட்ட சேட்டலைட் படங்களில் இருந்து இது தெளிவாக தெரிந்தது. இருப்பினும் நூர்கான் விமானப்படை தளத்திற்கு சேதம் இல்லை என்று பாகிஸ்தான் தொடர்ந்து கூறி வந்தது. மே 10ஆம் தேதி தாக்குதல் நடந்த நிலையில் மே 17ஆம் தேதி இந்த தளம் சுத்தம் செய்யப்பட்டது. நேற்று எடுக்கப்பட்ட சேட்டலைட் போட்டோக்களில் அங்கு புதிய கட்டுமான பணிகள் நடைபெறுவது தெரிகின்றது. புதிய சுற்றுச்சுவர் உட்பட பல கட்டுமானங்கள் நடப்பதும் தெரிகின்றது. அங்கு பாதிப்புகள் மிக மோசமாக இல்லை என்றால் பெரிய அளவில் சீரமைப்பு பணிகள் தேவைப்படாது. புதிய கட்டுமான பணிகள் பெரிய அளவில் நடைபெறுவதால் சேதம் அதிகமன்றி எடுத்துக் கொள்ளலாம். பகல்காம் தாக்குதலுக்கு பதிலடியாக இந்தியா நடத்திய இந்த தாக்குதல் மிக முக்கியமானதாக பார்க்கப்படுகின்றது. இது தொடர்பாக இந்த மாத தொடக்கத்தில் இந்திய விமானப்படையின் துணை தளபதி ஏர் மார்ஷல் நர்மதேஸ்வர் திவாரி சில முக்கிய தகவல்களை பகிர்ந்திருந்தார். பகல்காம் தாக்குதல் நடந்த 2 நாட்களில் பாகிஸ்தானில் உள்ள எந்த தீவிரவாத முகாம்களை தாக்கலாம் என்ற லிஸ்டை மத்திய அரசு விமானப்படை கொடுத்ததாக அவர் குறிப்பிட்டார். ஏப்ரல் 29ஆம் தேதி அங்கு தாக்குதல் நடத்தலாம் என்ற இடங்கள் ஷார்ட் லிஸ்ட் செய்யப்பட்டன. மே 6 தாக்குதலின் தேதி நேரம் இறுதி செய்யப்பட்டது. அதனைத் தொடர்ந்து மே 7ஆம் தேதி பாகிஸ்தான் மீதான தாக்குதலை இந்தியா ஆரம்பித்தது. பாகிஸ்தானில் 200 கிலோமீட்டர் வரை சென்று தீவிரவாத முகாம்களை இந்தியா அளித்தது. இந்தியாவில் மாணவர்களை சுதேசி தயாரிப்புகளை பயன்படுத்த ஊக்குவிக்க ஆசிரியர்கள் முக்கிய பங்கை வகிக்க வேண்டும் என்று பிரதமர் நரேந்திர மோடி வலியுறுத்தியுள்ளார். இந்திய தேசிய நல்லாசிரியர் விருதுக்கான தேர்வு செய்யப்பட்ட ஆசிரியர்களுடன் நடைபெற்ற கலந்துரையாடலில் பிரதமர் மோடி கூறிய போது, சுதேசி தயாரிப்புகளை ஊக்குவிப்பது உங்கள் மீது ஒரு வீட்டு பாடமாகும். மாணவர்களை அந்த தயாரிப்புகளை பெறுவதற்கும் பயன்படுத்துவதற்கும் ஊக்குவிக்க வேண்டும். இது பற்றிய விவாதங்கள் வகுப்புகளில் நடைபெற வேண்டும். மாணவர்கள் சுதேசி தயாரிப்புகள் தொடர்பான அணிவகுப்புகளில் பங்கேற்க வேண்டும் என்று தெரிவித்துள்ளார். மேலும் பிரதமர் மோடி வலியுறுத்தியதாவது, இந்த நடவடிக்கைகள் உள்ளூர் தயாரிப்புகளுக்கு பொதுமக்கள் குரல் கொடுக்கவும் சுதேசி தயாரிப்புகளின் வளர்ச்சியை ஊக்குவிக்கவும் உதவும். ஒவ்வொரு வீட்டுக்கும் கடைகளுக்கும் வெளிப்புறத்தில் சுதேசி வீடு என்ற பலகைகள் இருப்பது அவசியம் என்றார். இதன் மூலம் பள்ளி மாணவர்களும் பொதுமக்களும் உள்ளூர் தயாரிப்புகளை முன்னேற்றி செய் இந்தியா அல்லது தேசிய முயற்சியினை செயற்படுத்தும் விதத்தில் ஊக்குவிக்கப்பட வேண்டும் என்று பிரதமர் மோடியின் நோக்கமாகும். பாகிஸ்தானின் கைபர் பாக்துன்வா மாகாணத்தில் 2025ஆம் ஆண்டு முதல் 8 மாதங்களில் 600க்கும் மேற்பட்ட தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றுள்ளன. ஆப்கானிஸ்தானுடன் 1300 கிலோமீட்டர் நீள எல்லையை கொண்ட இந்த மாகாணத்தில் ஆகஸ்ட் 25ஆம் தேதி வரையிலும் 138 பேர் கொல்லப்பட்டு 352 பேர் படுகாயமடைந்துள்ளனர். காவல்துறை துருப்புக்கள் மீது தாக்குதல்கள் குறிப்பிடத்தக்கவை. 79 போலீசார் கொல்லப்பட்டு 130க்கும் மேலானோர் படுகாயமடைந்தனர். கடந்த ஆகஸ்ட் மாதம் மட்டும் 129 தீவிரவாத தாக்குதல்கள் நடைபெற்றன. பன்னு மாவட்டத்தில் 42, வடக்கு வரிசிஸ்தானில் 15, தெற்கு வரிசிஸ்தானில் 14 மற்றும் நீர் மாவட்டத்தில் 11 தாக்குதல்கள் பதிவாகியுள்ளது. இஸ்லாமாபாத் நகர அமைப்பின் அறிக்கையில் ஜூன் மாதம் மட்டும் பாகிஸ்தானில் 78 தாக்குதல்கள் நடைபெற்றதோடு அதில் பாதுகாப்பு படை துருப்புகள் உட்பட 100க்கும் மேற்பட்டோர் கொல்லப்பட்டனர் என்றும் குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்கானிஸ்தானில் 2021ஆம் ஆண்டு தாலிபான்கள் தலைமையிலான இடைக்கால அரசு அமைந்ததை தொடர்ந்து பாகிஸ்தானில் தீவிரவாத தாக்குதல்கள் அதிகரித்து வருகின்றது. பெரும்பாலான தாக்குதல்கள் ராணுவம், காவல்துறை மற்றும் பாதுகாப்பு படைகள் மீது நடத்தப்பட்டுள்ளதாகவும் தெரிவிக்கப்படுகிறது.
ஆந்திர பிரதேசத்தின் விஜயவாடா விமான நிலையத்தில் ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் விமானம் மீது கழுகு மோதியதை அடுத்து அதன் பயணம் ரத்து செய்யப்பட்டது. விஜயவாடா பெங்களூரு வழியாக புறப்பட திட்டமிடப்பட்ட விமானத்தில் 90 பயணிகள் இருந்தனர். விமானம் ஓடுபாதையில் புறப்பட முயன்ற போது கழுகு அதன் மூக்கு பகுதியில் மோதியது. உடனடியாக விமானத்தை நிறுத்தி பயணம் ரத்து செய்யப்பட்டது. பாதிக்கப்பட்ட பயணிகளுக்காக மாற்று ஏற்பாடுகள் செய்யப்பட்டு அவர்கள் பயணத்தை தொடர ஏற்பாடுகள் செய்யப்பட்டன. ஏர் இந்தியா எக்ஸ்பிரஸ் வெளியிட்டுள்ள அறிக்கையில் பயணிகள் முழு பணத்தை திரும்ப பெறலாம் அல்லது நிறுவனத்தின் வசதிகளை பயன்படுத்தி மாற்று வழியில் பயணம் தொடரலாம் என்று தெரிவிக்கப்பட்டது. இந்தியா மற்றும் 4 ஐரோப்பிய நாடுகள் ஐஸ்லாந்து, லிechtenstein, நோர்வே, சுவிட்சர்லாந்து ஆகியவை இணைந்து ஐரோப்பிய சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பு EFTA உடன் வரலாற்று சிறப்புமிக்க வர்த்தக ஒப்பந்தத்தை அக்டோபர் 1 முதல் நடைமுறைப்படுத்த உள்ளன. இந்த ஒப்பந்தம் இந்தியாவின் பொருளாதார மற்றும் வர்த்தக உறவுகளுக்கு புதிய ஊக்கத்தை அளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகின்றது. இந்தியா ஐரோப்பா சுதந்திர வர்த்தக கூட்டமைப்பு உறுப்பு நாடுகள் அடுத்த 15 ஆண்டுகளில் இந்தியாவில் சுமார் 8.5 லட்சம் கோடி ரூபாய் முதலீடு செய்யும் என்று உறுதி செய்துள்ளன. இதன் விளைவாக சுமார் 10 லட்சம் புதிய வேலை வாய்ப்புகள் உருவாகும் என்று நிபுணர்கள் கணிக்கின்றனர். ஒப்பந்தத்தின் மூலம் இரு தரப்புக்கும் இடையிலான வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகள் மேம்படும், சுங்க வரிகள் குறைக்கப்படும், வர்த்தக நடைமுறைகள் எளிதாக்கப்படும். குறிப்பாக சுவிஸ் கைக்கடிகாரங்கள், சாக்லேட் மற்றும் பிஸ்கட் போன்ற பொருட்களுக்கு விதிக்கப்படும் சுங்க வரிகள் படிப்படியாக குறைக்கப்படுகின்றன. இந்த ஒப்பந்தம் இந்திய அரசின் மேக் இன் இந்தியா மற்றும் தற்சார்பு இந்தியா போன்ற உள்நாட்டு திட்டங்களுக்கு முக்கிய ஊக்கமாக கருதப்படுகிறது. இந்தியா சிங்கப்பூர் இடையிலான தூதரக உறவு 60 ஆண்டுகளை நிறைவு செய்யும் நிலையில் சிங்கப்பூர் பிரதமர் லாரன்ஸ் வாங் பிரதமர் நரேந்திர மோடியின் கோரிக்கையை ஏற்று 3 நாள் அரசுமுறை பயணமாக இந்தியா சென்றுள்ளார். இந்த பயணத்தின் ஒரு பகுதியாக அவர் மத்திய நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமனை சந்தித்து கலந்துரையாடினார். அவர் பிரதமர் மோடியை சந்தித்திருந்த போது பசுமை எரிசக்தி, கப்பல் கட்டுதல், சிவில் விமான போக்குவரத்து மற்றும் விண்வெளி உட்பட பல துறைகளில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தானது எனவும் கூறப்படுகிறது. சிங்கப்பூர் பிரதமராக பதவியேற்ற பின்னர் லாரன்ஸ் வாங் நடத்தும் முதல் இந்திய பயணம் இது. அவருடன் சிங்கப்பூர் வெளியுறவுத்துறை அமைச்சர் விவியன் பாலகிருஷ்ணன், வர்த்தக மற்றும் தொழில்துறை அமைச்சர் கான் சியாப் ஹாங், நிதித்துறை அமைச்சர் ஜெஃப்ரி சியாப் உட்பட்டோர் இணைந்து இந்தியா சென்றனர். மகாராஷ்டிராவில் அமைக்கப்பட்டுள்ள கண்டெய்னர் முனையத்தில் சிங்கப்பூர் 8,800 கோடி ரூபாய் முதலீடு செய்துள்ளது. இந்த திட்டத்தை இரு நாட்டு பிரதமர்களும் காணொலி மூலம் தொடங்கி வைக்கின்றனர். மேலும் இருதரப்பு வர்த்தக மற்றும் பொருளாதார உறவுகளை பல துறைகளில் வலுப்படுத்துவது குறித்து பிரதமர் மோடி மற்றும் பிரதமர் லாரன்ஸ் வாங் ஆகியோர் ஆலோசனை நடத்தியதாக தெரிவிக்கப்படுகிறது. ஆபரேஷன் சிந்தூர் ராணுவ நடவடிக்கையின் போது பாகிஸ்தானின் ஏவுகணை தாக்குதல்களை தடுப்பதற்கு இந்தியாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனம் நன்கு பயன்படுத்தப்பட்டது. மேலதிக S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவதற்காக இந்தியா ரஷ்யாவுடன் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையிலும் சாதகமான பதில் கிடைக்கவில்லை. காரணம், உக்ரைன் போர் காரணமாக ரஷ்யா தாக்குதலுக்குள்ளான தமது S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை மாற்றீடு செய்ய வேண்டியிருந்தது. இப்போது இந்தியாவுக்கு கூடுதலாக S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் வழங்குவதற்கான வாய்ப்புகள் குறித்து ஆலோசித்து வருவதாக ரஷ்ய ராணுவத்தின் தொழில்நுட்ப பிரிவு தலைவர் டிமிட்ரி சுகாயேவ் தெரிவித்துள்ளார். ரஷ்யாவிடமிருந்து அதிநவீன S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் $5.4 பில்லியன் வாங்க கடந்த 2016ஆம் ஆண்டு இந்தியா ஒப்பந்தம் செய்தது. அதன்படி இந்தியாவுக்கு வழங்கப்பட்ட S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களும் உள்நாட்டு தயாரிப்பு வான் பாதுகாப்பு சாதனங்களும் இணைந்து ஆபரேஷன் சிந்தூர் நடவடிக்கையில் பயன்படுத்தப்பட்டன. இவை பாகிஸ்தானில் இருந்து ஏவப்பட்ட ஏவுகணை மற்றும் ஆளற்ற விமானங்களை நடுவானில் அளித்தன. இதனால் இந்தியாவுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. அதேபோல் இந்தியா ரஷ்யா கூட்டு தயாரிப்பில் உருவான பிரம்மோஸ் ஏவுகணைகளும் பாகிஸ்தானின் விமானப்படை தளங்கள் மற்றும் தீவிரவாத முகாம்களை அளித்தன. இதனால் பாகிஸ்தான் போர் நிறுத்தத்திற்கு முன் வந்தது. இந்த நிலையில் ஷாங்காய் ஒத்துழைப்பு மாநாட்டில் பங்கேற்பதற்காக இந்திய பிரதமர் மோடி சீனா சென்றிருந்தார். அங்கு ரஷ்ய ஜனாதிபதி புட்டினை சந்தித்து பேசினார். இந்த பேச்சுவார்த்தை நடந்த இடத்திற்கு மோடியை ரஷ்ய ஜனாதிபதி புட்டின் தனது காரில் அழைத்து சென்றார். இரு தலைவர்களும் இருதரப்பு ராணுவ மற்றும் வர்த்தக உறவுகளை மேம்படுத்துவது குறித்து பேசினார்கள். இந்தியாவுக்கு மேலதிக S-400 வான் பாதுகாப்பு சாதனங்களை வாங்குவது குறித்தும் பேசப்பட்டது. இதையடுத்து ரஷ்ய ராணுவத்தின் தொழில்நுட்ப ஒத்துழைப்பு பிரிவு தலைவர் டிமிட்ரி சுகாயேவ் அளித்த பேட்டியில் கூறிய போது, இந்தியாவிடம் ரஷ்யாவின் S-400 வான் பாதுகாப்பு சாதனங்கள் ஏற்கனவே உள்ளன. இவை விரிவுபடுத்தும் வாய்ப்புகள் உள்ளது. இந்தியாவுக்கு கூடுதலாக S-400 ஏவுகணைகளை வழங்குவது குறித்து நாங்கள் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம். ரஷ்யாவின் சுகோய் Su-57 ரக போர் விமானங்களை இந்தியாவிற்கு விற்பது குறித்தும் இரு நாடுகளும் பேச்சுவார்த்தை நடத்தி வருகின்றோம் என்று அவர் கூறினார்.